भावना। रश्मिरथी राष्ट्र कवि दिनकर का लिखा गंड काव्य है। यह कर्णन की महानता सिद्ध करता है। यह भास के कर्ण भारत नाटक से प्रभावित होकर लिखा गया है। आगे कर्णन का चरित्र चित्रण दिया जाता है. ரஷ்மிரதின்ற ஒரு நாடகத்திலேருந்து சிறு காவியத்திலேருந்து இது கொடுத்துருக்காங்க. கர்ணனுடைய மகானதா அதாவது கிரேட்னஸை வந்து நிரூபிச்சிருக்காங்க. கர்ண பாரத் அப்படின்ற ஒரு நூலில் இருந்தோட தாக்கத்தினால இதை வந்து எழுதியிருக்காங்க. கர்ணன்கா கேரக்டரை இதில் கொடுத்துருக்காங்க, डिफाइन பண்ணியிருக்காங்க. शिक्त कर्णन कुंती का पुत्र है मगर संदर्भ के कारण वह रथ सारथी के घर पालता है. वह रंगशाला में अर्जुनन को ललकारता है. तब कृपाचार्य जाति के नाम पर उसका अपमान करते हैं. குந்தியோட மகன் தான் கர்ணன். மகர் ஆனால் வந்து சந்தர்ப்பத்தின் காரணமாக ரத சாரதி தேரோட்டியின் வீட்டில் அவர் வளர்றாரு. ரங்கசாலான்ற ஒரு பிளேஸில் வந்து அர்ஜுனனால் அவர் வந்து கிண்டல் பண்ணப்படுறாரு. தப் கிருபாச்சாரி ஜாதியோட பேரில் அவர் வந்து அவமானப்படுத்துகிறாங்க. பரசுராம் கர்ணனுக்கு பிராமணன் சமைச்சுக்கர் धनुर्विद्या सिखाते हैं. அவரை வந்து பிராமணன் நினச்சிட்டு வில்வித்தியை சொல்லித்தராரு. जब उनको पता चलता है कि वह ब्राह्मण नहीं है तब उसे साप देता है. எப்போ அவருக்கு தெரியுது அவர் பிராமணன் இல்லைன்றோம் அப்போ வந்து சாபம் கொடுத்துறாரு. इस तरह हर कहीं उसके उपेक्षा की जाति है. அவர் எங்கே பார்த்தாலும் இவர் நிராகரிக்கப்படுறாரு. இப்படி தான் அவர் ஜாதியின் பேரால் இசு செய்வாக ஹமேஷா வேதனா பேகதாக அவர் எப்பயுமே வேதனையை अनुभविक्கிறார். गुरु भक्त परशुराम एक दिन कर्णन की गोद में शेर रख कर सोते हैं. तब विषय कीटा आकर उसकी जदी पर चेत. குரு பரசுராமர் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மடியில் தலை வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோட மடியில் கர்ணனோட மடியில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷப்பூச்சி வந்து அவரை கடிக்கும். அவர் நெஞ்சில் கடிக்கும்போது அந்த மரண வேதனையை கூட அவர் சகிச்சுப்பார். ஏன்னா குருவோட தூக்கத்தை கலைக்கக்கூடாதுன்றதுக்காக. दानवीर कर्णन हर दुखी का दुख दूर करता है. वह मांगने वालों को उनकी इच्छा वस्तु देता है. யார் என்ன கேட்டாலும் அவர் வந்து கொடுத்துருவார். वह दोनों हाथ से दान देता है. இரண்டு கையாலும் தானம் கொடுப்பார். इंद्र अर्जुनन को बचाने के लिए कर्णन को कमजोर बनाना चाहता है. अर्जुनனை விட கர்ணன் வீக் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ब्राह्मण के रूप में कर्णन के पास जाता है और उसके कवच मांगता है. ஒரு ஏழை பிராமணனை போய் அவர் கவசத்தை வாங்கிக்கிறாரு. तब कर्णन यह नहीं पूछा कि कवच से आपको क्या प्रयोग है. वह इंद्र का जल जानता है फिर भी अपने प्राण रक्षक देता है. அவர்கிட்ட அவன் பிராமணன் கிட்ட வந்து கேட்கவே இல்லை, இந்த கவசத்தால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்காம தன் உயிரே காப்பாற்றுற தானமாக கொடுத்துருவாரு. அப்புறம் ஜான் கோ கதரே மேம் டால்கர் பி தான் தேத்தா है. மரண வலியை கூட தாங்கிட்டு அவர் வந்து தானம் கொடுத்துட்றாரு. கிருதக் बारी साचार्या जाति के नाम से कर्णन को अपमान करती है. जाति பேரை சொல்லி கிருபாச்சாரியா அவமானப்படுத்துறாரு. वे कहते हैं कि अर्जुन राजकुमार से लड़ेंगे सूत पुत्रम से नहीं. ராஜகுமாரன் கிட்ட தான் அர்ஜுனன் சண்டை போடுவான் தவிர உன்ன மாதிரி கீழ் ஜாதி பசங்க கிட்ட கிடையாதுன்னு சொல்லிடுவார். கர்ணன் इस अपमान से घायल होकर झुक जाता है. அவமானத்தால் தலை குனிஞ்சு நிற்பார். तब दुर्योधन कर्णन को अंगदेश का राजा बनाता है. அப்போ துரியோதனன் கர்ணனை அங்கதேசத்துக்கு ராஜாவா மாத்திடுவாரு. கர்ணன் का मान बचाता है और मानத்தை காப்பாத்துறாரு. इसलिए कर्णन अंत तक दुर्योधन का साथ देता है. அதுல இருந்து துரியோதன் பக்கமா போயிடுவாரு. कृष्ण और कुंती कर्णन पांडवों को साथ आने को कहता है. तब भी वह उनके साथ नहीं जाता. इसलिए कृताशक के लिए आखिर वह अपनी जान கிருஷ்ணனும் குந்தியும் வந்து பாண்டவர் பக்கம் வர சொல்லியும் கூட அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. செய்யறதுக்காக நன்றிக்காக. துரியோதனன் கஹா தேத்தா ஹே கி யுத் होगा. துரியோதனன் கண்டிப்பாக சொல்லிட்டான் யுத்தம் நடக்கணும். குந்தி மான்தே ஹே கி கர்ணன் கோ ஹாத் அர்ஜுனன் மாரனே கி சம்பவ் ஹே. குந்திக்கு தெரிஞ்சு போச்சு கர்ணனோட கையால் அர்ஜுனன் மரணிக்க போறான்னு संभव நடக்க போகுதுன்னு. वह विश्वास करती है कि युधिष्ठिर भीम नकुल सहदेव कर्णन से मारे जाएंगे.
அவங்க நினச்சிட்டாங்க அடுத்தது யுதிஷ்டர் பீமரன்னு ஒவ்வொருத்தரையாக கொன்னுடுவாருன்னு நினச்சிட்டாங்க. இஸ்லியே வக யுத்த கேலியே பகலே கர்ணன் சே மிலே, இதனால் யுத்தத்துக்கு முன்னாடி அவங்கள பார்க்கணுன்னு விரும்பினாங்க. கர்ணன் அப்படி மாம் கி மமதா சே கல் ஜாத்தா ஹை, கர்ணன் அவங்களோட அம்மாவின் அன்பினால் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. வக குந்திக்கோ वर देता है कि मैं युधिष्ठिर भीम नकुल सहदेव का नहीं मरूंगा. அவர் ஒரு வரம் கொடுக்குறார். யுதிஷ்டர் பீம் நக்குல் சகதேவ் யாரையுமே நான் கொல்ல மாட்டேன். கர்ணன் वैसा ही करता है. युद्ध वीर கர்ணன் மகான் வீர் है. கர்ணன் பெரிய வீரர். பீஷ்ம பிதாமா சர்ச்சாயி पर लेट जाता है. और பிதாமகர் வந்து மரணப்படுக்கையில் இருக்காரு. துரியோதன் மரே ஜாத்தி ஹே, துரியோதன் கொல்லப்படுறாரு. தப் கர்ணன் சேனாதிபதி பனாத்தா ஹே, சேனாதிபதியாக கர்ணன் ஆகுறாரு. பக சத்ருவும் பர் அந்த தூத் பானா சலாத்தாக, அவரு எதிரிகளை மேலே சரமாரியாக அம்பு விடுறாரு. கர்ணன் और அர்ஜுனன் अपने सामने होते हैं. கர்ணனும் அர்ஜுனனும் எதிரெதிராக வந்து நிற்கிறாங்க. தப் கர்ணன் அர்ஜுனன் சே கமாசான் லடாயி லட்தா ஹே, அப்போ அர்ஜுனன் மேலே சண்டை போடுறாரு, சரமாரியாக சண்டை போடுறாரு. லடாயி லட்தாகன்னு சண்டை போடுறாரு. அர்ஜுனன் பூச்தா மூர்ச்சா காத்தா ஹே, அர்ஜுனன் வந்து தாங்க முடியாமல் தலை சுற்றி கீழே விழுந்துட்டாரு. ஃபிர் ஜகாக்கர் லடாயி ஜாரி ரக்தா ஹே, ஃபிர் எழுந்து வந்து சண்டை போடுறாரு. இஸ் அவதி மேம், இந்த கேப்பில் கர்ணன் பான் நகிம் சல்தா, அந்த கேப்பில் வந்து கர்ணன் வந்து ஒரு பானம் ஒரு வில்லு அம்பு கூட விடலை. யஹி சச்சி வீரத்தாக, அவர் நினச்சிருந்தா விட்டுருக்கலாம், பட் வந்து எந்த ஒரு விரும்பும் இல்லை. இதுதான் வந்து சச்சி வீரன்னா உண்மையான வீரன் கர்ணன் சொல்கிறாங்க. கர்ணன் கே ரத்கா பஹியா பூமி மேம் காஸ் ஜாதாக, கர்ணனுடைய ரதம் தேர் வந்து அதோட வீல் வந்து பூமியில் மாட்டிக்கும். கர்ணன் பஹியா நிகழ்த்தாக, கர்ணன் வந்து அந்த வீலை வந்து தூக்கும்போது உசி பக்துமே, அந்த சமயத்தில் அர்ஜுனன் உஸ்பர் தீர்ச்ச சல்லாத்தா ஹே, அந்த சமயம் பார்த்து அர்ஜுனன் வந்து வில்லை வந்து அவர் மேலே விட்டுருவான். தியாக ஜாத்தாக, பிறந்தவுடனே அவங்க அம்மா வந்து கைவிட்டுடுறாங்க. பரசுராம உசே சாப் தேத்தாக, பரசுராம அவருக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. இந்திர உஸ்கி கவச் மாங்கா லேத்தாக, இந்திர அவருடைய கவசத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. பூமி உஸ்கே ரத்கே பஹியா கோ பஹட் லேத்தி ஹே, பூமியும் அந்த வீலை வந்து எடுத்துக்குது இல்லையா, தேரோட வீலை வந்து மாட்டிக்குது. அதனாலையும் இது மாதிரி அவருக்கு வந்து எப்பயுமே துர்தஷ்டமானது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு கர்ணன் கே பாஸ் ஏக சாஃப் ஆத்தா ஹே, அப்போ கர்ணன் பக்கத்தில் ஒரு பாம்பு வருது. வக் ககத்தா ஹே கி ஹே வீர் தும் தனுஷ் மேம் ரக்க கர் முஜே அர்ஜுனன் பர் பேக் தேவ், அந்த பாம்பு சொல்லுது, என்னை வந்து உங்கள் அன்பு மேலே வச்சு என்னை விட்டுடு, நான் போய் அர்ஜுனனை கடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுது. மேம் உஸ்கே மார் டாலா அவனை கொண்டுடுறேன் அப்படி சொல்லுது. கர்ணன் ககத்தா ஹே கி மேம் யஹ் பாப் காரியா நஹீம் கருங்கா, நான் இந்த பாவமான காரியத்தை செய்ய மாட்டேன். துமாரா சஹாயத்த சே அர்ஜுனன் கோ மாருங்கா தோ மானவதா கோ அப்பனா முக் திக்கா நஹீம் பாவுங்கா, உன்னுடைய ஹெல்ப்பால் நான் அர்ஜுனனை கொன்னா மற்றவங்க மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தும் யஹாம் சே பாக் ஜாவோ, இங்கிருந்து நீ கிளம்பிடுன்னு சொல்லிடுறாரு. உபசங்சார் கர்ணன் சச்சே மித்ரு ஹே, உபசங்சார் கர்ணன் சச்சா மித்ரு ஹே, உண்மையான நண்பன். உசே அதர்ம கா சஹாரா நஹீம் லியா, அவர் உண்மையாகவே அதர்ம பக்கத்தில் நிற்க மாட்டார். ஆனால் திரௌபதி கா அபமான் ஹோத்தே சமய கர்ணன் சுப் ரஹா ஹே, ஆனால் திரௌபதி அவமானப்படுத்தும் போது கர்ணன் அமைதியாக தான் இருந்தார். உசி இஸ்கா துக் ஹே, இது அவருக்கு துக்கமாக இருந்தது. சப்கோ துக்கி தேக்னே கெலியே வகு ஸ்வய துக் சொல்தா ஹே, அவர் வந்து லைஃப் ஃபுல்லாக அவர் வந்து ரொம்ப துக்கப்பட்டுட்டே இருந்தார் இந்த விஷயத்துக்காக. ஜிஸ்கா ஸ்பாப் மிட்டா ஹே, இந்த குணம் ரொம்ப இனிப்பானது. உஸ்கா லோக் சக்கர் கே பராபர் கா லேத்தே ஹே, ஜிஸ்கா ஸ்வபாவ் இந்த மாதிரி ஸ்வீட்டாக ஜிஸ்கா ஸ்வபாவ் மீட்க, அவருடைய குணம் இனிப்பானது. உஸ்கா லோக் நம்ம வந்து இனிப்பாக இருந்தால் உஸ்கா லோக் மக்கள் வந்து சக்கு கர்கே பராபர் கா லேத்தி ஹே, அந்த சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, நம்மளோட ஸ்வீட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. தேங்க்யூ.